பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நாளிலும் ஒரு விலையேற பெற்ற சத்தியத்தை நாம் தியானிப்போம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். பாருங்க, மார்க்கு எழுதின சுவிசேஷம் மார்க்கு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. சோத்திரம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று எழுதியிருக்கிற வாக்கியத்தை நீங்கள் வாசிக்கவில்லையா என்றார். அன்பானவர்களே, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே. வீடு கட்டுறவங்க இந்த கல் நமக்கு ஆகாது, இது எதுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்கிற அந்த கல்லையே மூளைக்கு தலைக்கெல்லாம் மாற்றுறாராம். யார்? கர்த்தர். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் கூட ஒன்றுத்துக்கு உதவ மாட்டான், இவன் எதுக்கும் லாய்க்கு இல்லை. அதுதாங்க சிலுவை. அதான் சிலுவைன்றது. சிலுவை ஆகாதென்று தள்ளப்பட்ட கல். சிலுவை யாருக்கும் ஆகாதது. சிலுவை ஆகாதென்று தள்ளப்பட்ட சிலுவை. அந்த சிலுவையே மூளைக்கு தலைக்கல்லாயிடுச்சான். எல்லா காரியத்துக்கும் தலைக்கல். அதே சிலுவையை கர்த்தர் மாத்துறாராம். அர்த்தம் புரியுதா பிரியமானவர்களே? எல்லாராலும் வெறுக்கப்பட்ட அந்த சிலுவை. பேதுரு கூட சொல்கிறாரு, இயேசு பார்த்தா, ஆண்டவரே அது உனக்கு நேரிடக்கூடாது. இயேசு சிலுவைக்கு போகணும், அடிக்கப்படணும், காரி துப்பப்படணும்னு சொல்லும்போது இந்த பேதுரு என்ன சொல்கிறாரு? அவரை கூட்டு கூடி கடிந்து கொள்ளணும் அப்படி இருப்பார். இது உனக்கு நேரிடக்கூடாது. இயேசு அதுக்கு என்ன அப்பாலே சாத்தானேன்றார். அப்போது அந்த சிலுவை ஆகாதென்று தள்ளின கல், அந்த சிலுவையே மூலக்கல்லாக இயேசு மாற்றிடுறாருங்க. அல்லேலூயா. அவர் ஊழியமே அதுதான். ஆகாதவன், விளங்காதவன், பொருந்தாதவன், சிலுவையில் அறியுது, சாபத்தில் இருக்கிறவன், பாவத்தில் இருக்கிறவன், மரணத்தில் இருக்கிறவன், தரித்திரத்தில் இருக்கிறவன், அவமானத்தில் இருக்கிறவன், வெக்கத்தில் இருக்கிறவன், அவனையே மூலக்கெல்லாம் மாற்றத்தாங்க ஊழியமே. ஆமாங்க, அதை நீங்கள் செய்ய தெரிஞ்சுக்கணும். எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். நன்மை தீமாரி அந்த கனியை புஷிக்கும் நாளிலே ஆகாதவன் வீடு கட்டு ஆகாதென்று தள்ளின கல்லாய் மாறிடுறான். பிசாசு ஏவால தன்னுடைய வார்த்தையை கேட்டு நான் சொன்ன அந்த கனியை புசிக்க வச்சு அந்த ஏவாள் ஆகாதவனாய் பண்ணிட்டான். அந்த ஏவாள் புருஷனுக்கு அந்த கனியை கொடுத்து அவனும் ஆகாதவனாயிட்டான். ஆகாதவனாக்கா தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவனும் ஆகாதவனாயிட்டான். தேவனுடைய எந்த ஒரு காரியத்துக்கும் அவனால் புரோஜனம் கிடையாது. பிசாசு ராஜ்யத்துக்கு தான் ஆகுவான். அப்படிப்பட்ட அந்த ஆதாம் ஏவாளுக்குள்ளிருந்து பிறந்து வந்த உலகத்தில் அத்தனை கோடி ஜனங்களும் இயேசுவின் வார்த்தை கேட்டு ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்தால் மூளைக்கே தலைக்கல், உலகத்துக்கே ஒளி, பூமிக்கே உப்பாயிடலாம். அதான் நம்ம செய்தி. ஆகாதென்று தள்ளின கல். நீ ஆகாதவனா போயிட்டியா? பிசாசுன்னு ஆகாதவனா. ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை. எல்லோரும் தான் இது ஒரு ஏரியா, ஒரு கிராமம், ஒரு பட்டணம் இல்லை. வானத்துக்கே பூமியின் மேலே ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போனவன் ஆகாதவன். எதுக்காக? தேவனுடைய ராஜ்யத்துக்கு, பரலோக ராஜ்யத்துக்கு, சுகத்துக்கு, பலத்துக்கு, ஆசீர்வாதத்துக்கு, ஐஸ்வர்யத்துக்கு, சமாதானத்துக்கு, சந்தோஷத்துக்கு, வெற்றிக்கு, ஜெயத்துக்கு, தேவனுடைய
திட்டங்களுக்கு அவனால் எதுவும் செய்ய முடியாது. பிசாசு ராஜ்யத்துக்கு ஆவான். பாவத்துக்கு, சாபத்துக்கு, மரணத்துக்கு, தரித்திரத்துக்கு, பாதம், அந்த காரியம் அவனால் முடியும். அதுதான் ஆகாத காரியங்கள். அப்படி வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளினக்கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அந்த சிலுவையே இயேசு மூளைக்கு தலைக்கல்லாயிட்டார். இயேசு அந்த சிலுவைக்கு போகிறார். பாவமாக்கப்பட்டு, சாபமாக்கப்பட்டு, தரித்திரமாக்கப்பட்டு, அவமானமாக்கப்பட்டு, வெக்கமாக்கப்பட்டு, பாதாளமாக்கப்பட்டு அந்த சிலுவையை இயேசு தலைக்கெல்லாம் மாத்துறாரு. அந்த இயேசுக்குள்ளே நீ வந்துட்டீன்னா நீ தான் தலைக்கல். குடும்பத்துக்கு, பட்டணத்துக்கு, தேசத்துக்கு, உலகத்துக்கே ஒலி. அது எப்படி தலைக்கெல்லாம் மாத்துறாருன்னா, அந்த சிலுவையில் பாவத்தை, சாபத்தை, மரணத்தை, தரித்திர ஜீவ வார்த்தையை பேசி தான் தலைக்கல்லான. ஜீவ வார்த்தையை பேசணும், அப்போ தான் தலைக்கல். ஜீவ சர்ற ஜீவ பிதாவை பிடிக்கல ஆவிப்பித்து ஜீவ சர்ற ஜீவ ரத்தத்தை கொடுக்குறார். சிலுவையில் இருந்துக்கிட்டு ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு ஜீவ சர் ஒரு ஆள் பாய் கொடுக்காம அப்படியே ஆகாதுன்னு தள்ளப்பட்ட அந்த சிலுவை மூளைக்கே, உலகத்துக்கே ஒளியாக பாரி போச்சு. சிலுவை, மரணம், உயிர்த்தெழுதல் எப்படி மாத்திரா இருப்பாருங்க. அது கத்தராலே ஆயிற்று. அப்போ ஒவ்வொரு மனுஷனும் சிலுவையாக தான் இருக்கிறான், ஆகாதவனாக தான் இருக்கிறான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு. அவன் எப்படி ஆகப்பட்டார் தேவனுடைய ராஜ்யம்? கிறிஸ்து நல்ல மேய்ப்பர் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறார். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் அவர் எங்கும் சுற்றி திருந்து பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவரையும் குணமாக்குறாரா இல்லையா? ஜீவ சர்வம், ஜீவ ரத்தம், ஜீவ ஆற்று தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்தை கொடுத்து ஜீவுல தேவனுடைய ஆலயமாக மாற்றுறாரு. அவன் தான் மூளைக்கு தலைக்கல். ஆமாம், எந்த காரியத்துக்கும் அவன் ஒளியாக இருக்கிறான், உப்பாக இருக்கிறான். கிறிஸ்டியனுக்கு ஜீவன். ஆகாதென்று தள்ளப்பட்ட அந்த சவுல் கிறிஸ்தவர்களை, திருச்சபைகளை அடித்து நொறுக்கி கொண்டிருந்த அந்த ரவுடி சவுல் இயேசு ஏற்றுக்கொண்ட ஞானஸ்நானம் எடுத்து திருவிருந்தில் பங்கெடுத்து அவன் உலகத்துக்கே அப்போஸ்தலனாக மாறிட்டான். செயின்ட் பவுலா மாறி கொரிந்தியர், தெசலோனிக்கர், கலாத்தியர், எபேசியர் எல்லாத்துக்கும் மூளைக்கெல்லாம் மாறிட்டான். அவன் தான் கிறிஸ்துவுக்குள். அப்போது ஆகாதென்று தள்ளப்பட்ட ஒரு மனுஷன், ஆதாம் மூலமாக பிறந்த நன்மை தீமை அறியத்துக்கு சாக கிடக்கிற ஒரு மனுஷன், ஜீவ விருட்சத்துக்கடி ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுத்தானா அவனே தலைக்கல்லாயிடுறான். அதாங்க சிலுவை. ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அந்த சிலுவை ஆகாதென்று தள்ளப்பட்ட கல். யாரும் விரும்ப மாட்டாங்க அந்த சிலுவையை. பாவ வாழ்க்கை, சாப வாழ்க்கை, மரண வாழ்க்கை, தரித்திர வாழ்க்கை, அவமான வாழ்க்கை, பாதாள வாழ்க்கை யாராவது விரும்புவாங்க? அப்படி தான் பிறந்திருக்கிறாங்க. இப்போது கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டானாக்கா அவனே தலைக்கல்லாயிடான். குடும்பத்துக்கு, பட்டுறது, கிறிஸ்து ஜீவ விஷயத்துக்கு அவனே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு ஒழித்ததில் இயேசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்கு தத்துவம். அப்போது மார்க்கு 12ஆம் அதிகாரம் 10வது வசனம், வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று எழுதியிருக்கிற வாக்கியத்தை நீங்கள் வாசிக்கவில்லையா என்றார். ஆமாம், ஆகாதென்று இருக்கிறாங்க. குடும்பத்தில் நன்மத்தையும் அறியத்தக்க கடி நன்மார்க்கு, துன்மார்க்கு, சுய நீதி அநீதி இருக்கிறானா அவனுக்கு இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன், தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுங்க. எல்லாம் அசுத்தாய் போய் பசுத்தாய் வந்து தேவதூதர்களெல்லாம் வந்து அவன் ஆசீர்வாதம் கிறிஸ்துக்குள் ஒளியாயிடுவான், உப்பாயிடுவான், ஆசீர்வாதமாக ஆகிடுவான். அப்புறம் அவரே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவனில் வார்த்தைகள். இதுதான் மூளைக்கு தலைக்கல் ஆகிடுவான். மூளைக்கே தலைக்கல், எல்லாத்துக்கும் காரணக்கர்த்தாவாக ஆகிடுவான். உலகத்துக்கு ஜீவரத்தம். இயேசு மூளைக்கு தலைக்கல்லாக இருந்தார். சிலுவையில் பாவமாக்கப்பட்டு, சாபமாக்கப்பட்டு, தரித்திரமாக்கப்பட்டு, அவமானமாக்கப்பட்டு, நிர்வாணத்தில் அட்ட தரித்திரமானார். இன்னும் கலிங்கிடுவார். இயேசு பயப்படவில்லை. மூளைக்கு தலைக்கல்லாம் வரம்பார். அதுக்கு என்ன பண்ணணும்? பிதாவிற்கு மண்டி ஜீவ ரத்தம் சிந்தணும். பிதாவையும் மடிக்கையில் ஆபிவித்து ஜீவ ரத்தம் கொடுக்கணும். ஈட்டியால் குத்துறவனுக்கு ஆதாம் வந்து முழு உழுது குத்தாரா இல்லையா? 3 நாள் தலைக்கல் மூளைக்கே, உலகத்துக்கே ஒலி ஆகிட்டார். பிசாசின் தலையை நசுக்கி வானத்தில் சகல அதிகாரத்தை ரிசீவ் பண்ணி சுதந்திரித்து கொண்டார். இப்போ இந்த சுவிசேஷத்தை, இந்த மூளைக்கல்ல உலகமெல்லாம் போய் ஜோயே ஜீவனை உலகமெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணு. எல்லாம் ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லாகிறாங்க. என் தாய் என்னை பாவத்தில்
கருத்தரித்தால் நான் துர்குணத்தில் உருவானேன். கண்கள் நிச்சயம் ஜீவன் சுய நீதி அநீதி பாவத்தில் சாபத்தில் மரணத்தில் எல்லாம் சிலுவை ஆகாத கெடுக்கிறாங்க. வீடு கட்டுகிறோம் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கெல்லாம் மாற்று. ஆதாமுக்குள் பிறந்தவனை கிறிஸ்துக்குள் கொண்டு வா. நன்மைத்தையும் அறியத்தக்க சாகவே சாகிற ஜீவ விசேஷ நானே வழி சத்தியமும் ஜீவன். அதனால என்னுடைய எல்லா ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்கள். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸும் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் ஒரு சேனல், எஃப்ஜிசி வெள்ளூர் ஒரு சேனல். இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. 100க்கு 100 ஜீவமார். உலகத்தில் எங்குமே ஏற்பட்ட சத்தியங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதோடு கூட நான் முடிக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். பிரியமானே, ஆகாதென்று தள்ளப்பட்ட எவ்வளோ பெரிய மணி ஆதாம் வழி அம்மா வயிற்றில் பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறந்து ஆகாதன் ஆகிட்டான். திருடவும் கொள்ளவும் அழிக்கும் வேறு நானும் அவைகளுக்கு ஜீவனும் அது பருவம். அந்த ஜீவரத்தத்தை அந்த ஜீவனில் தேவி நீதி தூவித்ததில் பிதாவும் ஆதாம் மூடு இவ்வளவு செய்தா நீ தான் தலைக்கல். கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்தால் ஆதாமுக்குள் பிறந்தால் பாவத்தின் சம்பளம் மரணம். ஆகாது என்று தள்ளப்பட்டவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு சுகத்துக்கு பலத்துக்கு ஆசீர்வாதத்துக்கு ஐஸ்வர்ய சமாதானத்துக்கு பரலோக ராஜ்யத்துக்கு கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் வந்து ஜீவ விசத்தின் இயேசு நன்மைத்தையும் அறியத்தக்கவரல. இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமோ அந்த ஜீவ சொல்ற ஜீவரத்துக்கு வானதும் பரலோகமே ஜீவ உலகம் ஜீவவானம் ஜீவ பூமி ஜீவ சொல்ற ஜீவரத்தம் தேவ நீதிட்டு உடித்தேன். அதை பிதாகுமார் பசுத்தாவி செலுத்து ஆதாம் முழு உலக செலுத்து. கிறிஸ்துவுக்குள் பிறந்து விட்டாய். மூளைக்கே தலைக்கல். உன்னை ஜெயிக்க யாராலும் முடியாது. யார் வந்தால் எவர் வந்தால் ஜீவனம் ஜீவ வச்சதுக்கு நீ தான் உங்களுக்கு சபிக்குள்ள ஆசுதி பகைக்குள்ளுக்கு நன்மை செய் சத்துக்களை சினைக்கு துன்பப்படுத்தி ஜபம் பண்ணு. இயேசு தான் கொடுப்பேன். இயேசு சாப்பிட பரலோகத்தையே கொடுப்பேன். அந்த இயேசு சரிய சத்து வெளியே வானதோஷம் பரலோகமே இருக்குது. நீ கிறிஸ்துக்குள் பிறக்கவில்லை வரவில்லை என்றால் ஆதாமுக்குள் ஆகாதென்று நன்மத்தையுமே தான் காட்டுவேன். உனக்கும் காட்டுவேன். குடும்பத்துக்கு சாப்பிட்டு மூடு உலகத்துக்கு ஏவாள் தேவனுடைய வார்த்தை பிசாசு வார்த்தை கேட்டு நன்மத்தையும் அறியத்தக்க ஆகவே செத்தால் உன்னித்து பூமியை சமைக்க முள்ளு குறுக்கும் முளைப்பிக்கும். புருஷன் கொடுத்தா அவனும் நன்மத்தையும் அறிய நன்மாக்குதுமா நல்லவன் கேட்ட பாவத்தின் சம்பளமான ஓடலாம் ஓடிக்கலாம் சம்பாதிக்கலாம். ஆதாமின் சிந்தை மாறணும். திருடவும் கொள்ளாகி வேறு நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படம் வந்தேன்னாரு. அதனால் இயேசு கிறிஸ்து கொள்வாங்க. நீங்கள் மூளைக்கே தலைக்கல். இயேசு சர்வேசத்தில் வாழ்ந்தோம் சார் பரலோகமே இருக்குது. இயேசு மூளைக்கே தலைக்கல். மத்திய மார்லோகம் அவர் எங்கும் சுற்றி திருந்தார். விசுவாசின் வல்லமில் ஆக்கப்படி யாவரையும் மூளைக்கு தலைக்கல்லாம திமிர்வாதக்காரர் லேகோன் பிசாசு பெரும்பாடு இல்லத்திரி எல்லோரும் ஜனங்கள் இயேசு நானே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவ சொல்ற ஜீவனத்தை அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் மூணு உன்னை அசுத்தாய் துரத்தி அவனை உலகத்துக்குள்ளே பூமிக்கு உப்பா மாதிரி இனி பாவம் செய்யாது. நானே திராட்சை செடி நீ கொடி ஒருவன் நிர்வாகத்தின் நிலைத்திரு. ஜீவ சொல்ற ஜீவரத்தம் மிகுந்த கனி ஆசுவாத கனி ஐஸ்வர்யக்கனி சமாதானம் பரலோகனி குத்து பரலோகத்துக்கு வந்து சேர்ந்துருவாய். அப்போ ஆதாமின் சிந்தை மாறணும். கிறிஸ்துவ சிந்தையோ ஜீவனும் சமாதானம். அதனால் வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல். இந்த சிலுவை ஆகாதென்று தள்ளப்பட்ட கல். பாவத்தின் சம்பளம் மரணம். ரோமர் 3 எல்லோரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்று போன ஒரு வாழ்க்கை ஆகாத வாழ்க்கை. அது பிசாசு ராஜ்யத்தின் வாழ்க்கை. அப்படிப்பட்ட உடனே தேவனுடைய ராஜ்யத்துக்கு கூட ஜீவ சர்வ ஜீவரத்தை கொடுக்கிறார். மத்திய மார்க்கம் எங்கும் சுற்றி பிசாசின் பலங்களாக யாவரும் குணமாக நானே நல்ல மேய்ப்பு ஜீவ சொல்ற ஜீவரத்தம். அது ஜீவரத்தம் சகல பாவத்தை நீங்கள் சுற்றி சாபத்தை பாதத்தை நீங்கள் அவன் பேர் தேவனுக்கு ஆதாம் ஜீவ ஜீவரத்தம். இல்லைன்னா நன்மத்தை கருத்து தேவன் தனக்கு ஆதாம் மூடுவதுக்கு ஆகாதே வாழ்க்கை ஃபுல்லாக திருடுறது கொண்டதாகி முடிவு பார்த்தாலும் அது ஆகாத வாழ்க்கை. சிலுவை. இந்த சிலுவையை ஜெயித்து பாவன்ட்டு மறந்து பசுத்து உயிர்த்து பரலோகராஜவர் கிறிஸ்து ஜீவ சொல்ற ஜீவன் தேவ நீதி தூவித்ததில்லை தேவன் தனக்கு ஆதாம் மூடுவதற்கு நீ மூளைக்கே தலைக்கல். குடும்பத்துக்கு பட்டணத்து உலகத்துக்கே உள்ள பூமிக்கே உப்பு. இந்த வார்த்தையோடு கூட முடிக்கிற கத்தாவை இந்த வார்த்தை கொண்டு ஒவ்வொரு ஆஸ்வதிக்கப்படி ஜெபிக்கிறோம். இந்த செய்தியை இன்னொரு முறை போடுறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த செய்தியை முழுசாக போடுறேன். இன்னும் ஏராளமான செய்திகள் 100க்கு 100 ஜீவமாகும். உலகத்தில் எங்குமே கேட்டு விலை ஏற்பட்ட சத்தியங்கள் உங்கள் நண்பர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிமித்தம் நிச்சயமாக நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டே தீர்வு. உங்கள் நண்பர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடு கட்டுற ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கெல்லாம் மாற்றுங்க. குடும்பத்தில் ஆகாதவன் போகாதவன் வராதவன் வழங்காதவன் நன்மத்தையும் அறியத்தன் கண்களிச்ச சுயநீதி அநீதி பாவத்தை சம்பளம் மறந்து கிறிஸ்துக்குள் கொண்ட ஜீவரத்தம் தேவன் தனக்கு ஆதாம் மூடுவது உங்களை அசுத்தாய் தோத்துங்க பசுத்தாய் இறங்க. இயேசு மத்திய மாற்றுக்கு அவர் எங்கும் சுற்றி தந்தார். பிசாசின் பல்லவில் ஆக்கும்படி யாவரையும் குணமாக்கும்படி ஜீவ சொல்ற ஜீவரத்தம் தேவ நீதி சுகிதல் தேவனுக்கு ஆதாம் அசுத்தாய் பசுத்தாகி உலகத்து பூமிக்கு உப்பாருக்கும்படி அவர் அநேகரை கிறிஸ்துக்குள் கொண்டு வந்தார். அவர் கிறிஸ்து அவர் வழியும் சத்தியும் ஜீவனமாக இருக்கிறார். அதனால் ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஆதாமுக்குள் பிறக்கிற எந்த ஒரு மனுஷனும்
பாவத்தின் சம்பளம் என் அம்மா வயதில் என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள். நான் துர்குணத்தில் உருவாகியிருக்கிறேன். பாவம் செய்கிறோம், பிசாசினால் உண்டாகியிருக்கிறான். முழு உலகமும் ஆதாம் ஏவாள் வழியா பாவத்தின் சம்பளம் நன்மை தீமை, நல்லவன் கெட்டவன், நன்மார்க்க துன்மார்க்க, சுயநீதி அநீதி உடனே திரறது கொள்வது உலகம் உள்ள குட்டி பாதாளமாக சாபங்கள் பாவங்கள் மரணங்கள் பாதாள ராஜ்யமாகுது. அப்படிப்பட்டவன் இயேசு எடுத்து வருத்தப்பட்டு பாருன்னு சொல்லி எல்லோரையும் நானே ஜீவப்பம், இந்த அப்பத்து புசி திராட்சரசம், இந்த ஜீவ சொல்ற ஜீவரத்தம், அந்த ஜீவல தேவ நீதி உயிர்த்ததல், அதை பிதாகுமார் பசுத்தாய்க்கு செலுத்து. ஆதாம் முழு உலகம் ஒரு ஆள் வைக்கணும், நீ மூலிகை தலைக்கல்லே ஆகிட்டேன். இது கத்திராலே ஆயிட்டு. இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. வேத வாக்கியம் செய்திருக்கவில்லை ஆயிற்றார். மார்க்கையும் 10:12 வீடு கட்டுகிற ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கத்திராலே ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று எழுதியிருக்கிற வாக்கியத்தை நீங்கள் வாசிக்கவில்லையா என்றால், கத்திரால தான். அந்த கத்தர் ஜீவன் உள்ளவர். அந்த ஜீவனை தேவனுக்கு தனக்கு ஆதாம் மூடு கொடுத்து பாவம் மறுத்து விடுது. பசுத்தாயிருக்கு மூளைக்கே தலைக்கல். எந்த சூழ்நிலை பாவத்தை சாபத்துக்கு மரணத்துக்கு தடுத்த, பாவத்துக்கு தேவநீதி மரணத்துக்கு உயிர் தடுத்து, ஜீவ சாப வாக்குத்தத்தை ஆசுவாது இயேசு சாப்பிட ஜீவ உலகம் ஜீவ வச்சது ஜீவ சொல்ற ஜீவனத்தை எந்த ஜீவன தேவநீதி தூக்கி இயேசு சொல்லாமன்ற வாக்கு தத்துவம். எல்லா வாக்கு தத்துவங்களும் இயேசுக்கு சொல்லாமன்ற வாக்கு தத்துவமாக என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரன் ஜீவனுடையவராக இருக்கும்படி ஆவியான ஜீவனுடைய அந்த ஜீவன தேவநீதி உயிர்த்தது. அதை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகம் கொடுங்க. குடும்பத்தார் பேசு, இனத்தார் பேசு, சபையார் பேசு, மனைவி பிள்ளைங்க எல்லாம் இயேசு ஜீவன் பரியூஜீவனை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுங்க. மூளைக்கே தலைக்கல், சுகத்துக்கு பலத்துக்கு ஆசுவாத்துக்கு ஐசுக்கு சமாதானம் சந்தோஷத்துக்கு பரலோக ராஜ்யத்துக்கு நீங்கள் தலைக்கல்லாக தான் இருப்பீங்க. உலகத்துக்கு எங்கே போனாலும் ஆதாம்குள்ளே பிறகு ஆகாது என்று தள்ளினங்கள் மத்திய மாட்டுக்கு ஒரு ரிங்கு சுற்றி பிசாசின் பல்லப்படி அவரை குணமாக்கிறார். நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்கள் ஜீவனை அந்த ஜீவனை தேவதி தூக்கி தேவன் தனக்கு ஆதாம் முழுத்து பாவம் மறுத்து பசுத்தாயிருக்கு உலகத்துக்கு ஒளியாக்கிறார். அவரே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் நின்று வார்த்தை நேர்ந்து மிகுந்த கடி ஆசுவாதிக்கு ஐசா பரலாக கடி பெற்றுக்கொள்ளலாம். பசுதான் இந்த வார்த்தை கொண்டு ஒவ்வொரு ஆசுவாதிக்கு முடிஞ்சு உலகம் 116 கோடிக்கு அதிகமான மக்கள் தொகை. ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா எல்லாம் ஆகாது என்று தள்ளினங்கள் நன்மை தீமறியத்தக்க கனியே தேவன் தனக்குள்ளது பாதாள ராஜ்யமாக பிசாசு ராஜ்யங்கள் சாபங்கள் பாவங்கள் மரணத்திற்கு இயேசு ஜீவன் பரிபூஜனை 816 கோடி பேருக்கு 140 கோடி இந்திய தேச ஜனங்களுக்கும் 7 கோடி தமிழ்நாட்டு ஜனங்களுக்கும் கிராமத்து ஜன பட்டணத்தில் முழு உலகத்து இயேசு ஜீவன் பரிபூஜனை தேவன் தனக்கு ஆதாம் முழு அசுதாயத்தை பசுதாயிருக்கு. எல்லாரும் மூளைக்கு தலைக்கெல்லாம் மாற்றுறாங்க தான். இடைவிடாமல் எக்காலத்து என்ன இருக்குங்க தான். கிராமத்தில் பட்டணத்தில் தேசத்தில் அவர் எங்கும் சுற்றி இருந்தார். பிசாசின் வல்லவர்கள் யாவரும் குணமாக்கும்படி தன் ஜீவ தேவனி தூதியர் தேவன் தனக்கு ஆதாம் முழு அசுதாயத்தை பசுதாயிருக்கு. அவரே திராட்சை அவர் நீங்கள் கொடிகளாக நிலைத்திருக்கும்படி ஒப்பு கொடுக்குறங்க தான். மாம்சமான யாவரையும் அசுத்தாயத்துக்கு பசுத்தை பூமியும் கட்ட வைக்கிறது அலையிலையா தேவதூதன் பணிவிடை செய்கிறார். சாபத்துக்கு பாவத்துக்கு மனதுக்கு பாதாளத்துக்கு தப்பிக்கும்படி பரலோகராஜ் இந்த பூமியில் சாபிக்கும் கிராமத்தில் பட்டத்தை இயேசு ஜீவன் இயேசு சாமட வாக்கு தத்துகளை அவன் இலக்கத்துக்கு தான் பிதா ஆதாம் முழுது கொடுக்குறங்க தான். அசுத்தாயத்தோடு பசுதா இறங்குறதா மாபெரும் கொண்டு வரப்படி ஜெபிக்கும். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபில் இருக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபை நடக்கிறது. ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்திகள் ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெள்ளூர்னு சர்ச் பண்ணுங்கள். ஒரு சேனல் FGC வெள்ளூர் ஒரு சேனல். இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். ஒரு சேனல் துளசிராம் தாமஸ்ன்னு சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடைசி நாள் ஏப்பில் போங்க. என்னுடைய எல்லா செய்தியிலும் கேளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் ஏப்பிலை கொண்டு வருவார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட பேசி உங்களை உற்சாகப்படுத்திருப்பாரானால் கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தரை கனம் பண்ண கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விருப்பம் இருந்தால் என் கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் வருவீங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னும் ஏராளமான செய்திகளை கேளுங்க. கடைசி நாள் லேபில் தேவன் உங்களை வல்லமையாக பயன்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். இந்த செய்தி 29/4/2026 பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.